மெய்ப்பரே ஸ்தோத்திரம் என்ற இந்த புதிய நாளில் நாம் தொடங்குகிறோம். சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்பதை சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு கர்த்தரே அவருடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். ஆகையால் அவருக்கு தேவையான நன்மை குறைவுபடாது தான் அங்கே சொல்லப்படுகிறது. தாழ்ச்சி என்கிற அந்த மதத்துக்கு குறைவு இல்லை என்கிறதான வார்த்தையை தான் போடும். ஒரு காலத்தில் தாவீது ஆடுகளை மீட்பராக இருந்து வந்தார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்ட ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலையும் நல்ல மேய்ப்பதற்காகவே தாவீதை அழைத்தார், தெரிந்து கொண்டார், அவரை அபிஷேகித்தார். ஆகவே தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ப ஒரு நல்ல மகனாக தாவீது இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினார். சங்கீதம் 78, 78ஆம் சங்கீதம், 70ஆம் சங்கீதம், 72ஆம் சங்கீதம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது தாவீதுக்கு ஆடுகள் மேய்க்கும் அனுபவம் வந்து ஒரு நல்ல மேய்ப்பன். தன் ஆடுகளை எப்படியெல்லாம் கருத்தனையோடு மேய்த்த அனுபவம் இருக்கிறதோ அதை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை மக்களை மேய்ப்பதற்கு நல்ல ஒரு மேய்ப்பராக தாவீது இருந்தார். ஆனால் தாவீதுக்கு மேய்ப்பர் கர்த்தராயிருக்கிறார். நமக்கும் நம்முடைய எதிர்காலத்தில் இப்பொழுது கூட நமக்கு நல்ல மேய்ப்பர் இயேசு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வோம். நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.